இந்த இடத்துக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு க்ரோஸ் பண்ணுறாது. ஒரு ஃபாரஸ்ட் வழியா டீ குடிக்க போறோம். இந்த ரோட்ல நான் பகல்ல வந்திருக்கேன். பகல்லே பயமா தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து சிறுத்தை புலி மட்டும் தான் வரும். இங்கே தான் ஒரு தடவை புலியை பார்த்தாங்க. அது யாரை இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியும். இல்ல வண்டி ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆக மாட்டேங்குது. திரும்ப ஒரு யானை இருக்கணுமா? இப்படி இருக்கும். இப்படி செத்து பேசு. அவ்வளவுதான். நாங்க இன்னைக்கு நைட்டு வெளியே போறோம். அவ்வளவுதான். சரி, அந்த சர்ப்ரைஸ் நாவடிக்கு என்ன இது மெட்ரு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு தி சேனல். ரொம்ப நாளாச்சு நான் உங்கள் ட்ரிப்பு போய். ஸோ ஆக்சுவலி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டேங்கனால நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் சொன்னாங்க, வாடா வெளியே போகலாம், எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டைம் என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அது காமிக்கா அப்போ தெரியுதுங்களா? அங்கே எவ்வளோ ஐயோ பார்த்தீங்களா, 12:30 மணி நைட்டு 12:30 மணிக்கு. சரி, நாளைக்கு ஆக்சுவலி சண்டே, இன்னைக்கு சாட்டர்டே நைட் எங்கேயாச்சும் போகலாமான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டு படுத்தாச்சு. மறுபடியும் இல்லை எங்களுக்கு வெளியே போய் ஆகும்னு சொல்லி இந்த 2 பேரும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறோம். என்ன கொஞ்சம் அப்படி சித்த மணி இப்படி வந்து நில்லுங்க. ஸோ நம்ம வந்து சரி ஏதாச்சும் பண்ணலாமாடா, வெளியே போகலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. தூக்கம் வரல. சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துக்கு சொல்லியிருந்தேன். அதை அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸை நம்ம உடைக்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? சத்தமாக பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பேசுகிறா, சத்தமாக பேசுகிறா, சத்தமாக பேசுகிறா. அவ்வளோதான் சொல்லு. அவ்வளோதான், இன்னைக்கு உண்மையிலே அவ்வளோதான் ஆக போகுது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? வாத்து முட்டை சாப்பிட போகிறோம். ஆனா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாத்து முட்டை சாப்பிட போறோம். ஆனா இந்த வாத்து முட்டை தான் கண்டென்ட்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த வாத்து முட்டை சாப்பிட போற இடம் தான் இன்னைக்கு கண்டென்ட். ஆக்சுவலா இந்த வாத்து முட்டை ஒரு இடத்துல கிடைக்கும் கேரளால. இந்த இடத்துக்கு வந்து 2 ரூட்ல போகலாம். ஒன்னு ஹைவே வழியா மெயின் ரூட்ல போகலாம். இன்னொரு இடம் தான் ட்விஸ்ட். ஐயோ கடவுளே, நீங்க வாத்து முட்டை திங்கலாடா நீங்க. ஆனா அந்த வாத்து முட்டை திங்கிற ஷாப்புக்கு போறோம், டீ குடிக்க போறோம். நம்ம இப்போ ஆக்சுவலா நம்ம வந்து டீ குடிக்க போறோம். அந்த டீ குடிக்கிற இடத்துல இந்த வாத்து முட்டை ரொம்ப ஸ்பெஷல், கூட்டமா இருக்கும் அங்க. ஆக்சுவலா அந்த ரூட், அந்த கடைக்கு வந்து 2 வழியா போகலாம். ஹைவே வழியா போகலாம். இன்னொரு வழி தான் நான் சொன்ன இந்த ட்விஸ்ட்ல இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மலை மேரி ஃபாரஸ்ட்ல வழி போகணும். அதாவது மலையின் மேலே ஏறி ஃபாரஸ்ட் வழியா போகணும். ஸோ இந்த இடத்துல யானை அந்த மாதிரி வரும்னெல்லாம் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. யானை அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து சிறுத்தை புலி மட்டும்தான் வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் டாக்ஸ், சிறுத்தை புலி அந்த மாதிரி இது மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம ரொம்ப ப்ராப்பரான காட்டுக்கு உள்ள வரி போல அந்த மேல் வாலியாவே தான், அதுவே ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். நீங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. என்னது பள்ளச்சுக்கிட்டு விட்டுன்னு வச்சுக்கோ, மண்டை தனியா போய் ஓடிடும். மாட்டு மட்டும் தரமாட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இவங்களுக்கு வச்சு சர்ப்ரைஸ். அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபாரஸ்ட் வழியா டீ குடிக்க போறோம், பிளஸ் வாத்து முட்டை சாப்பிட போறோம். எப்படி எல்லாம் ஓகேவா? அட்டன். நான் செவனேன்னு படுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செவனேன்னு படுத்திருந்தேன். வாடா போவோன்னு சொல்லி இவங்க 2 தான் உசுப்பி விட்டானுங்க. அதனாலதான் இவங்க 2 பேரும் கூட்டு போக போறேன். சரி, இதுல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வீடியோ என்னடா இது இளவு வீட்டுல உட்காந்து நல்ல சேலஞ்ச் இருக்கலாம். அதான் கேட்டேன், ஏன்டா கேட்டா நான் எங்க கூட்டு போவேன்? காட்டுல தான் கூட்டு போக முடியும், என்ன வேற எங்க கூட்டு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இப்போ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றோம், வேற லெவலில் என்ஜாய் பண்றோம். இதே மாதிரி யாராச்சும் உங்க மிட் நைட்ல இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டுட்டு எங்கேயாச்சும் டீ சாப்பிட போலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டு போங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா போலாம் எந்திங்க கமான் பாய். பக்கத்து வீட்டுக்கார இப்ப செருப்பு கழட்டி அடிக்கவங்களே எரிஞ்சிருக்கேன், சத்தம் அவ்வளவு வருது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாத்து முட்டை சாப்பிடுறோம்.
ஏக்கா சொல்லுங்க உன் டைலாக். சாப்பிடுறோம் போன சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வந்துட்டு இந்த ரூட்ல வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அனிமல்ஸ் ஒரு பிரச்சனை அப்படின்னா இது வந்து ஒரு ஹாரரான ஒரு பிளேஸும் கூட. இந்த இடத்துக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க. இது வந்து இது கொஞ்சம் ஹாண்டடான பிளேஸும் கூட. அப்பப்போ சின்ன சின்ன இந்த ஜின்னு அது இதுன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. நாங்க அது தடவை போயிருக்கோம். இங்க வா, எங்க நடுவுற செவனேரம் படுத்து உறங்கிட்டு இருந்தவன வாடாது உசுப்பி விட்டு வெறும் த்ரில்லிங் மட்டும் இருந்தா போறோம். விசிறவே விடுற அளவுக்கு த்ரில்லிங் இருந்தா தான் நமக்கு மாசா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள வாங்க மவனே. இதுக்கப்புறம் வீடியோக்குள்ள நீங்க வரமாட்டீங்க, உள்ள வாங்க. நின்னுனா பேய் அது நல்லவங்களை ஒண்ணும் பண்ணாது, கெட்டவங்களை மட்டும் தான் பண்ணும். இல்ல எனக்கு பட் ஐட்டா பயமா இருக்கு. அதுக்கு போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வேற லெவல் பண்றோம். என்னங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி கொண்டு நிப்பாட்டும் போது இருந்துச்சு. எப்படிக்கா இருந்துச்சு? வீட்டுக்கு உயிரோட போகலான்னு தெரியும். நைட்டு எவன்டா ட்ரிங்க் கேட்டதுங்க? நான் செவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன். இவனுங்க தான் இங்க பாருங்க, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கா பாருங்க. நல்லா பாத்துக்கோ, மூஞ்சிய கடைசியா பாத்துக்கோ. போலாம் போலாம். என்னக்கா நீ இப்போ போலன்னு வச்சுக்கோங்க, நான் இறங்கி வீட்டுக்கு ஓடிடுவேன். அப்புறம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தான். இந்த 10 கிலோமீட்டர் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ட்ரிபிள்ஸ் போகிறோன்னு நினச்சி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டு பக்கத்துலேயே ஒரு டீ கடை தான், ஓகேங்களா? பயம் இருக்கா? போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? போதில் எடுத்துட்டு வருங்க. போச்சா போச்சு. இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு க்ரோஸ் பண்ணுதுராது. போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வரைக்குமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கலையா? என்னக்கா என்னாச்சுங்க? அது என்னதுக்கா? அதான் கரெக்டாக அது கூட்டமாக வரும்போது வீடியோ எடுக்க விட்டுறாதீங்க, பைத்தியங்களா. இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. யானை உனக்கு அது அவ்வளோ குட்டியாவா இருக்கு. பயத்தில் என்ன சொல்ற நாய், பயத்தில். ஆமாம், இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கே லைட்டா டர்ரா இருக்கு. கண்ணை முடிக்கிறேன். கண்ணை திறந்துதான் இருக்கு. இந்த ரோட்ல நான் பகல்ல வந்திருக்கேன். பகல்லே பயமா தான் இருக்கும். பகல்லே இருட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னையே இப்படி பேச வச்சுட்டீங்களா? ஜட்ஜ் இது ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க பாருங்க, இதான் சட்ஜோங்க. இதுங்கடா பாத்து சொல்லிட்டு வாங்க யாரா இருந்தாலும். என்னதுக்கு அது சொல்லிட்டு போடுறேன் எதா இருந்தாலும். நான் உங்க கையில செவனேன்னு கொஞ்சம் வீட்டுல இருக்கிறதுக்கு இல்ல இல்ல அதுல சொல்லிட்டு வடங்க. ஓடுவேன். இது வழியா தான் இனிமே காட்டுக்குள்ள நம்ம ஏற போறோம். இப்படிக்கா மாரியாத்த ஒரு கும்பிடு போடுக்கா, போடுக்கா ஒரு கும்பிடு போடுக்கா மாரியாத்தாவ. ஆமா காட்டுல
சாம குழாய்ங்க மாரி கத்திக்கிட்டு கிடக்கு. நான் வீட்ல இருந்து வரும்போது ஒரு ஐடிட்டு வந்திருக்கேன். என்ன ஐட்டோ? துணு. நான் எல்லாருக்கும் பட் போட்டு விடுறேன். சரி. நம்ம பட்டை போட்டுட்டு போவோம். எப்படி? சர்ச்சு வாசல்ல உட்காந்து பட்டே போட்டு விடு. ஓடுங்க கழுவி. பாபா ரக்கா போடுறேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பண்ணிக்க கருப்பா. என்னைய மட்டும் ஏறி அந்த விட்டுறாரு. போட்டு. சரி போடிட்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க ரகலைய மட்டும் பாருங்க. எனக்கு அமைதி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். எங்கடா போற? அங்கிட்ட வீடாச்சு இருந்துச்சு. காடி கொஞ்சமாச்சு வளர்ந்துடும். ஒரு மணி. ஒரு மணிக்கா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் கடைசியா பார்க்குறேன். நான் இதான் இல்ல கீழே கல்லு கிடக்குறதானே எனக்கு ஏதோ கிடக்குற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. அந்த நீங்க கூக்குற ரேஷன் எனக்கு உள்ளுக்கு ஒரு பாய். சொல்லி கொடுறப்பதான் அப்படிதான் உங்களை பயன்படுத்துறோம். இப்போ எங்க டயர் பஞ்சர். சசி பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுக்கேன். கத்திரேன். இங்க இருக்கிற வீடெல்லாம் கும்பிச்சிரும் உங்களுக்கு. வீடுதான். வீடு கிடையாது. ரப்பர் வீடு இல்லடா. நான் பார்த்தது பேய் வீடு மாதிரி இருக்குடா. இல்ல இது இன்னும் வீடு இல்ல மதனே. ரெண்டு வீட்டுல பேச மட்டும் பாரு. ஏய் இங்கிட்டலாம் வீடே இல்லடா. கசி இதெல்லாம் என்னதுடா? நீ சத்தியமா எங்கடா ஊற? மாஸ்க் போட்டு சாப்பிட. இது டயர் வேற டம்பர் டம்பர். டயர் போட்டு இறக்காம கசி இருட்டா கூட திரும்பி போயிருவாங்கடா. அழுதுறேன்டா நீ. சசி எங்கடா போற? இது சத்தியமா சொல்லு ஜெசி. பால்ஸ் பாத்தியா பின்னாடி? பால்சி பார்க்கல. நான் ஒரு இளவில் பார்க்கல. நீ நேரா போட்டிட்டு ரோடே கிடையாது. ரோடு இல்லாம எங்கடா போற? நம்ம குறுக்கு வழியா போறோம். அவ்வளவுதான். இது ஃபுல்லு ரப்பர் ஏரியா ஜெசி. மேல ஃபுல்லா காடுடா. அதான் அந்த புளி எல்லாம் வரும். ரப்பருக்குள்ள எல்லாம் பேய் இருக்கும் தெரியுமா? ஏ நெசமாலண்ணா. சசி நான் அதை அப்படியே பார்த்து கண்ண முடிட்டேன்டா. நீ இதை பார்க்கான்னு சொல்ல முடியும். நான் கண்ண முடிட்டேன். இப்பதான் அடர்த்தி காட்டுக்குள்ள நம்ம போறோம். உனக்கு நேரம் ரோட்ல போய் தர விட்ட சின்ன கிடைச்சிச்சு. ஏன் ஓடி வைல்ட் டாக். வைல்டா வைல்டா. நிப்பாட்டி வரவே இருக்கு தெரியுமா? நிப்பாட்டி வரவே தெரியுமா? வரவே எடுப்பேன். இல்ல வரவிட லேசா எடுப்பேன். இல்ல லேசா ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா இதெல்லாம். ஆனங்கட்டி மலையா? அதில் என்ன செத்தே போயிடுவாங்க. அது நைட் நேரம் விடணும் பகல். அதாச்சும் ரோடு இதோட வீதிடா. அது யாரும் இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியும். அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு. என்னாச்சு? ஒன்னும் அவ்வளோ உயிர் தான் இருக்கு. இந்த மலையா இன்னைக்கு வண்டி சசி இல்ல தண்ணி தான் வேற எதுவும் இல்லை. இல்ல வண்டி ஆஃப் ஆயிட்டு ஓன் ஆக மாட்டேங்குது. செருப்பால அடிப்பானே. ஜெசி லைட்டை போடுறா. வண்டி ஆஃப் லைட் ஆஃப் ஆகும். மேலே வேண்டாம் கீழே போ. நான் மேலே போயிருக்கேன் பகல்ல. அதனால எனக்கு தெரியும். இன்னும் மேலே போகலாம்டா. இது ரசூட்டா. ஆமா இடது பக்கம் இருக்குல்ல அந்த இங்க இப்படி எல்லாம் இருக்கா? அந்த இடது பக்கம் ரோடு போச்சுடா. அந்த ரோட்ல போகலாம். அந்த ரோட்ல போனா தான் மெயின் அட்டு வந்து அங்கே தான் புளி எல்லாம் வர்ற இடம். இது செங்குத்தா இறங்குமே. செங்குத்தா இறங்குதோ? பிரேக் இருக்குல்ல? பிரேக் இல்லடா.
சொந்தக்காரங்க லைட்டுக்கு சொல்லிட்டு போ லைட்டு போட போகிறேன். இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க? இது என்னடா இப்படி இருக்கு ரோடு? இது என்னதுடா எல்லாம் ஆமா மாரியே தெரியுது எனக்கு. என்னதுடா ஏலக்கா இதுதான் ரொம்ப டேஞ்சரான ரோடுக்கா. இல்லை இனி இங்கதான் ஒரு தடவை புளிய பார்த்தாங்க. இல்ல இது ரப்பர் காட்டுக்குள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு யானை இருக்கணுமா? எப்படி இருக்கும்? நான் இப்படி செத்து